சோ வணக்கம் மக்களே, நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு குட் நியூஸ் ஒன்று வந்திருக்கு. டிஆர் பாலு அவர்களை அண்ணாமலை அவர்கள் நீதிமன்றத்தில் வைத்து விசாரிக்க போகிறார் என்ற ஒரு செய்தி தான் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி. இவ்வளவு நாளா ஊழல் ஒரு பேசு பொருளாக இல்லாமல் மக்கள் மத்தியில ஊழல் அப்படிங்கிறது நார்மலைஸ் ஆகி என்னப்பா யார் தான்ப்பா ஊழல் பண்ணல அப்படிங்கறத தாண்டி இதை ஒரு டிஸ்கஷன் ஃபேக்டராக டிஎம்கே ஃபைல்ஸை வெளியிட்டு மாத்தினாரு. அந்த டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்டதுக்கு பிறகாக இந்த அறிவு ஜீவிகள்லாம் இருப்பாங்கல்ல, அவர் என்ன ஊழல் பட்டியல் ரிலீஸ் பண்ணாரு, அது சொத்து பட்டியல் தானே, இப்படி அண்ணாமலை மடக்கனே பாத்தீங்களா அப்படின்ட்டு 4 பேர் கிளம்பி வந்தாங்க. ஏங்க அது சொத்து பட்டியல் தாங்க, ஆனா அது எப்படி அவங்களுக்கு வந்துச்சுன்னு கேளுங்க. அவங்க எல்லாருமே மக்கள் பிரதிநிதிகள், திமுக கட்சியை சேர்ந்தவர்கள். டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது முக்கியம், அக்கௌண்டபிலிட்டி வேணும். மக்கள் கேள்வி கேட்கிறார்கள் என்று தெரிந்தால்தான் அக்கௌண்டபிலிட்டி வரும். எப்படி இவ்வளோ சொத்து உங்களுக்கு வந்துச்சு என்று கேளுங்கன்னா அதை கேட்க மாட்டாங்க. அது ஊழல் பட்டியல் இல்ல, சொத்து பட்டியல் இல்ல என்று சொல்லிட்டு இருப்பாங்க. திமுக தரப்புல ஏதாவது பதில் வருதான்னு பார்த்தோம்னா இல்லை அது வந்து ஊழல் பட்டியல் இல்லை, சொத்து பட்டியல் தான் என்று கடந்து போனார்களே தவிர கடைசி வரைக்கும் அந்த சொத்து எப்படி அவர்களுக்கு வந்தது என்று தெரியவே இல்லை, சொல்லவே இல்லை. அதனால டிஆர் பாலு அவர்கள் என்ன பண்ணாரு, அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக 100 கோடி ரூபாய்க்கு டிஃபமேஷன் கேஸ், மான நஷ்ட வழக்கு ஒன்று போட்டிருந்தாரு. ஆனால் இன்னைக்கு டிஆர் பாலு அண்ணன் அவர்களுக்கு எம்எல்ஏ டிஃபமேஷன் சூட் ஃபைல் பண்ண அதே நாள்ல 2 கேள்விகளை கேட்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். 23 ஏப்ரல் 2008 பாராளுமன்றத்தில் டிஆர் பாலு அவர்களை எதிர்த்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ராஜ்யசபா எம்பி திரு மைத்ரேயன் அவர்கள் ஒரு கேள்வி அனுப்புறாங்க. குறிப்பாக காவேரி பேசினில் இருக்கக்கூடிய ஓஎன்ஜிசி கெயில், இந்த 2 நிறுவனங்கள் காவேரி பேசினிலிருந்து வரக்கூடிய கேஸை டிஆர் பாலு அவர்கள் தன்னுடைய சொந்த நிறுவனத்திற்கு குறைந்த விலையில் கொடுக்க வேண்டும் என்று நிர்பந்தித்திருக்கின்றார் என்று. குறிப்பாக அவருடைய நிறுவனமாக இருக்கக்கூடிய கிங்ஸ் இந்தியா கெமிக்கல், கிங்ஸ் இந்தியா பவர் கார்பரேஷன், இந்த 2 நிறுவனத்திற்குமே அவர் துறை சார்ந்த ஓஎன்ஜிசி கெயில் காவேரி பேசினில் எடுக்கக்கூடிய கேஸை வந்து குறைந்த விலை கொடுக்க வேண்டும் என்று. அதற்கு டிஆர் பாலு அவர்கள் பதில் சொல்றாங்க, இந்த கம்பெனி மூடாமல் இருப்பதற்காக நிறைய பேர் எங்கிட்ட வந்து வேண்டுகோள் விடுத்தாங்க. அதனால பெட்ரோலியம் மினிஸ்டர்ட்ட ஒரு வார்த்தையை நான் சொன்னேன். அவர் ஆங்கிலத்தில் சொன்ன எக்ஸாக்ட் வேர்ட் என்னன்னா, டு அவாய்ட் த க்ளோஷர் ஆஃப் த கம்பெனி அட் த ரெக்வெஸ்ட் ஆஃப் த எம்ப்ளாயி ஐ புட் அ வேர்ட் டு மை ஃப்ரெண்ட் த பெட்ரோலியம் மினிஸ்டர் டு ரெண்டர் ஜஸ்டிஸ்னு சொல்றாங்க. ஸோ இவர் இன்னைக்கு சைதை நீதிமன்றத்தில் போய் எம்எல்ஏ டிஃபமேஷன் சூட் போட்டிருப்பது நகைப்புக்குரிய விஷயம். அதாவது அமைச்சராக இருக்கும் பொழுதே தன்னுடைய பதவியை தவறாக பயன்படுத்தியவர். பாராளுமன்ற அவை குறிப்பில் இன்னைக்கு இருக்கு மைத்ரேயன் அவர்கள் கேட்ட கேள்வி, டிஆர் பாலு அவர்கள் கொடுத்த பதில். அதையெல்லாம் தாண்டி மன்மோகன் சிங் அவர்கள் 2009 வந்த 2வது யூபிஏ 2 அந்த அரசுல டிஆர் பாலு அவர்களை எந்த காரணத்திற்கும் கூட நான் சேற்றுக்கொள்ள மாட்டேன், அவர் நிச்சயமாக என்னுடைய கேபினெட்ல இருக்கக்கூடாது என்று சொன்னவர். கிட்டத்தட்ட ஊழல் நிறைய செஞ்சிருக்காங்க, நிறைய நிறுவனங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால் டிஆர் பாலு அவர்களுக்கு மறுபடியும் ஒரு முறை நான் சொல்லிக் கொள்கின்றேன், இன்னும் உங்கள் மீது நான் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அதிகமாக இருக்குமோ தவிர குற்றச்சாட்டு வைப்பது 1% கூட குறையாது என்பதை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக டிஆர் பாலு அவருடைய குடும்பத்திற்கு இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அது ஒவ்வொரு முறையும் விசாரணைக்கு வரும்போது டிஆர் பாலு அவர்கள் ஆஜரே ஆகாம அப்படியே இருந்தாரு. இன்று சைதாப்பேட்டை 17வது நீதிமன்றத்தில் நம்ம டிஎம்கே பார்ட் 1 ஃபைல்ஸ் வெளியிட்ட பொழுது அதில் நிறைய திமுக தலைவர்கள், டிஆர் பாலு அவர்கள் உட்பட அவருடைய குடும்ப சொத்துக்கள் எவ்வளவு இருக்கு அப்படின்னு நம்ம சுட்டி காட்டியிருந்தோம். அதன் அடிப்படையில் டிஆர் பாலு அவர்கள் ஒரு மான நஷ்ட வழக்கு தொடுத்திருந்தாங்க. அந்த ட்ரையல் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் 2 தரப்பிலும் கட்டாயமாக வர வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அதன்படி நான் இன்று ஆஜராகியிருந்தேன். ஆனால் டிஆர் பாலு அவர்கள் இன்று வரவில்லை. இன்னைக்கு நீதியரசர்கிட்ட எங்களுடைய தரப்பு வழக்கறிஞர் அண்ணன் பால் கனகராஜ் அவர்கள் முறையிட்டு இருக்கின்றார்கள். ஆனால் மறுபடியும் இன்னொரு புதிய தேதியில் டிஆர் பாலு அவர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கின்றேன். காரணம், அவர்தான் மான நஷ்ட வழக்கு தொடுத்தாங்க. அதை சந்திப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் என்று நான் அறிவித்திருந்தேன். அதன்படி நீதிமன்றம் எப்பொழுதெல்லாம் கூப்பிடுகின்றதோ அப்பொழுதெல்லாம் வந்திருக்கின்றோம். ஆனால் மான நஷ்ட வழக்கு தொடுத்தவர் இன்னைக்கு வரல. அதனால் நிச்சயமாக அடுத்த முறை வருவார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கு. காரணம், இந்த ஒரு வழக்கு மூலமாக இன்னும் பல விஷயத்தை தமிழக மக்களுக்கு சொல்வதற்கு நீதிமன்றம் மூலமாக நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். எங்களுடைய தரப்பு வழக்கறிஞர்களும் கூட தயாராக இருக்கின்றார்கள். ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா அக்டோபர் 13ஆம் தேதி அண்ணாமலை அவர்கள் டிஆர் பாலு அவர்களை விசாரிக்க போகிறார். இதற்கு நீதிமன்றம் அனுமதி கொடுத்து விட்டது. தலைவர் அண்ணாமலை அவர்கள் வருகின்ற 13/10/2025 அன்று குறுக்கு விசாரணையின் போது நீதிமன்றத்திலே இருப்பார். ஏற்கனவே அவர் என்னிடம் கேட்டார், நான் குறுக்கு விசாரணை செய்யலாமா என்று கேட்டார். தாராளமாக நீங்கள் குறுக்கு விசாரணை செய்யலாம் என்று சொல்லியிருக்கிறேன். இதை பத்தி அண்ணாமலை அவர்கள் பலமுறை பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. நான் டிஆர் பாலுவை நேரடியாக விசாரணை செய்யக்கூடிய நாளுக்காக காத்திருக்கிறேன் என்று பல பிரஸ் மீட்டை சொல்லியிருக்காரு. இப்ப டிஆர் பாலு அவங்க என் மேல ஒரு டிஃபமேஷன் சூட் போட்டாங்க. வர 24, 25ஆம் தேதி சென்னையில டிஆர் பாலு ஐயாவை கிராஸ் கொஸ்டின் நான் பண்ண போறேன் அந்த கேஸ்ல.
அதாவது நம்ம டிஎம்கே பார்ட் 1 ஃபைல்ஸ் நீங்க கேட்டீங்க என்னாச்சுன்னு கேட்டீங்க. டிஎம்கே பார்ட் 1 ஃபைல்ஸ் நம்ம ரிலீஸ் பண்ண பிறகு டிஆர் பாலு அவங்க மேல ஒரு மான நஷ்ட வழக்கு தொடுத்தாங்க. இந்த மான நஷ்ட வழக்குல முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா, யாருக்கு மானம் நஷ்டமடைந்து விட்டதாக நினைக்கின்றார்களோ அவங்க கேஸ் போடுறாங்களோ அவங்கள கூண்டுல ஏத்தி கேள்வி கேட்பதற்கு ஆப்போசிட் பர்சனுக்கு உரிமை இருக்கு. ஸோ டிஆர் பாலு அவர்களை நான் வருகின்ற 24, 25 சென்னை நீதிமன்றத்தில் நான் செய்ய போறேன். ஸோ என்னுடைய கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லும். அவருடைய மொத்த சொத்து எப்படி வந்துச்சு, குடும்பம், ஒரு பேர்ல டிஆர்பி ராஜா அவர் சகோதரர் ஒரு சொத்தையும் நீதிமன்றத்துக்கு நான் கொண்டு போக போறேன். அவர் எப்படி சம்பாதிச்சாரு, பாராளுமன்றத்தில் எம்பியா இருக்கும் பொழுது அவருடைய கம்பெனிக்கு ஸ்பெஷல் கேஸை கேட்டார் யூபிஏ கவர்மெண்ட்ல, ஃபர்டிலைசர் ப்ரொடக்ஷனுக்கு, ஆல்கஹாலுக்கு. அந்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு சில மூவி சீன்ஸ் படக்காட்சிகள்லாம் கண் முன்னாடி வந்து போகுது. எனக்கு ஒரு சில சீன்ஸ் ஞாபகம் வருது. அண்ணாமலை அவர்கள் டிஆர் பாலு அவர்களை விசாரிக்கக்கூடிய சீன்ஸ். உங்களுக்கு எந்த திரைப்படத்துல இருந்து என்ன சீன் ஞாபகம் வருது அப்படிங்கிறத கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க. இதெல்லாம் பல முறை திரைப்படத்துல தான் பார்த்திருப்போம். ஹீரோ அப்படியே மாஸ்க் காட்டுற மாதிரியான சீன்ஸ்லாம் திரைப்படங்கள்ல வரும். அது தரையில பார்க்க போறோம். உங்களுக்கு என்ன சீன் ஞாபகம் வருது அப்படிங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த 2 முக்கியமான நியூஸ் பார்ப்போம். ஒன்னு தமிழ்நாட்டை சேர்ந்தது. அது என்னன்னா, மலக்குழி மரணங்கள் தமிழ்நாட்டுக்கு புதிதல்ல. ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் மலக்குழி மரணங்கள் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் நடக்குது. இது ரொம்பவே துரதிருஷ்டவசமானது. இதற்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்க வேண்டும் என்று ரொம்ப நாளாக கேட்டுட்டே வரும். ஐஐடி மாணவர்கள்லாம் நிறைய இதற்காக நவீன கருவிகள்லாம் கண்டுபிடிச்சாலுமே இன்னுமே மலக்குழி மரணங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு. திருவெரும்பூர்ல கூட ரீசெண்டா 2 பேர் பாதாள சாக்கடையை கிளீன் பண்ணக்கூடியவர்கள் இறந்து போயிருக்காங்க. இதை கொஞ்சம் டாப் பிரையாரிட்டியாக எடுத்து இதை தடுப்பதற்கு மாநில அரசாங்கம் நிறைய முன்னெடுப்புகளை செய்ய வேண்டும். எதுக்கோ செலவு செய்யறாங்க. கார் ரேஸ் நடத்த செலவு செய்யறாங்க. உச்ச நீதிமன்றத்துல பல கோடிக்கணக்கான ரூபாய்கள் செலவழித்து ஒரு வழக்கறிஞரை வைத்து ஸ்டே வாங்குவதற்காக, ஒரு சாதாரண கேஸுக்கு ஸ்டே வாங்குறதுக்காகவும் இல்ல மேல்முறையீடுக்காகவும் செலவு செய்யக்கூடிய இந்த அரசாங்கம் மலக்குழி மரணங்களை தடுப்பதற்காக நிறைய கருவிகளை அவங்க வாங்கலாம். அப்படி வாங்கினாங்கன்னா நிச்சயமாகவே பல உயிர்கள் இங்க பாதுகாக்கப்படும். கடந்த ஒரு சில ஆண்டுகளிலேயே 50க்கும் மேற்பட்ட மலக்குழி மரணங்கள் நடந்திருப்பதாக அண்ணாமலை அவர்கள் ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. சோ திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமாவே 50+ மரணங்கள் என்றால் இதுக்கப்புறம் நடக்காது அப்படிங்கிறதுக்கு என்ன கேரண்டியே கிடையாது. அரசாங்கம் இதுல போர்க்கால அடிப்படையில் உடனடியாக இதற்கு தீர்வு கண்டே ஆக வேண்டும். ஒவ்வொரு உயிரும் இங்க பிரஷியஸ். அவங்க செய்யக்கூடிய வேலையெல்லாம், அதுவும் அந்த மலக்குழியில இறங்கி சுத்தம் செய்வதெல்லாம் கற்பனை பண்ணி பார்க்கும் போதே அவர்கள் அனைவரையும் வழங்க வேண்டும் என்று தோன்றுகிறது. ஆனால் மனிதர்கள் இறங்கி மலத்தை சுத்தம் செய்யற அளவுக்கு இந்த நிலைமை இல்லை. அந்த காலம் எப்போதோ மாறிவிட்டது. எல்லாருக்கும் புதிய டிவைசஸ் வந்துருச்சு. சுப்ரீம் கோர்ட்டே பாத்தீங்கன்னா இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங், இந்த மனிதர்களே இறங்கி சுத்தம் செய்வதை தடை பண்ணியிருக்காங்க. 6 மெட்ரோ சிட்டிஸ்ல, சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், மும்பை, கொல்கட்டா அண்ட் டெல்லி, இந்த 6 மெட்ரோ சிட்டிஸ்ல பேன் பண்ணியிருக்காங்க. ஆனா மெட்ரோ சிட்டிஸை தாண்டி என்ன நிலைமை என்று தெரியவில்லை. இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்கை எராடிகேட் பண்ணுவதற்கு, முற்றிலும் அகற்றுவதற்கு நாங்கள் எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்வோம் என்று சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு. அவ்வளவு ஹசார்டஸ் ஆனது ஒன்று. ஆனா தமிழ்நாட்டில் இன்றளவும் இன்னுமே மனிதர்கள் இறக்குறாங்கன்னா நிச்சயமாகவே வேதனைக்குரியது. கூடிய விரைவில் அனைத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும். ஒவ்வொரு உயிரும் இங்க எவ்வளவு முக்கியம் என்று எல்லாருக்குமே தெரியும். இனி ஒரு உயிர் கூட இந்த மலக்குழி மரணங்கள்ல நிகழக்கூடாது என்பதுதான் எங்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கு. அரசாங்கம் செவிசாய்க்கும் என்று நம்புகிறோம். அடுத்து ஒட்டுமொத்த உலகத்தையும் நேற்றுக்கு உலுக்கிய ஒரு நியூஸ் என்னன்னா, பாகிஸ்தான் சொந்த நாட்டு மக்களையே வான்வெளி தாக்குதல்ல குண்டு போட்டு கொண்டிருக்கு. அவங்க ஒரு ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்க கைபர் பக்துன்வா அப்படிங்கிற அந்த ப்ராவின்ஸ்ல ஒரு வில்லேஜ்ல. அதுல சாதாரண குடிமகன்கள், இன்னசென்ட் சிவிலியன்ஸ், they were not armed, கையில துப்பாக்கி வச்சுட்டு சுத்திட்டு இருக்கல, அவங்க மேல JF-17 என்ற போர் விமானத்திலிருந்து சைனீஸ் பாம்ஸ் போட்டிருக்காங்க. அது ஏன் சைனீஸ் பாம்னா, சைனாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து இணைந்து ஒரு பார்ட்னர்ஷிப்ல அந்த JF-17 வந்து இருக்கு. அதுல வந்து ஒரு குண்டு போட்டிருக்காங்கன்னா, சொந்த நாட்டு மக்களையே கொன்று குவிப்பதற்கு தயங்காத ஒரு அரசாங்கம் பாகிஸ்தான்ல இருக்கு. இதனால்தான் நாளுக்கு நாள் அங்க பிரிவினைவாதம், செப்பரேட்டிசம் வளர்ந்துகிட்டே இருக்கு. எங்களுக்கு தனி மாநிலம் வேணும் என்று பலூச்சிஸ்தான் கேட்பதும், பாகிஸ்தானி ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்கள் நாங்கள் இந்தியாவோட இணைவோம் என்று சொல்வதற்கு காரணம் வளர்ச்சி இல்லை ஒன்று. 2ஆம் தர குடிமக்களாக அவர்களுக்கு பேசிக் ஃபெசிலிட்டிஸ் கூட பண்ணி கொடுக்காம அப்படியே அந்த மக்கள் வச்சிருக்காங்க. நேற்றுக்கு இந்த அப்பாவி பொதுமக்கள் இறந்ததுக்கு அப்புறமா ஒரு மேசிவ் ப்ரொடெஸ்ட், கிராம மக்கள் அனைவருமே ராணுவத்துக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. நீதி கிடைக்கும் வரை ஓய மாட்டோம் என்று வேற சொல்லியிருக்காங்க. இது ஆசிம் முனீருடைய ரத்த வெறியாட்டம். ஆசிம் முனீர் என்ற ஒற்றை நபர் பாகிஸ்தானை என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஹாஸ்டைல் நெய்பர் இருப்பது நமக்கும் டேஞ்சர் தான். எப்ப வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவாங்க என்று ஒரு நெய்பர் இருக்காங்களே, அது நமக்கும் டேஞ்சர் தான். அதனால தான் பாகிஸ்தான் பத்தி தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்கோம். அங்க பாகிஸ்தானி தாலிபான் இருக்காங்களாம், அவங்க மேலதான் நாங்க தாக்குதல் நடத்தணும் அப்படின்ட்டு யார சொல்றா? பாகிஸ்தானுடைய ராணுவம் சொல்லுது. ஆனா பாகிஸ்தானுடைய ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது, இதை இன்வெஸ்டிகேட் பண்ணியே ஆகணும் என்று சொல்றாங்க. இது கைபர் பக்துன்வா என்ற ஒரு ப்ராவின்ஸ்ல நடந்த ஒரு சம்பவம். ஆனா தொடர்ச்சியாக பாகிஸ்தான்ல பொதுமக்களை காக்கா குருவிகளை சுடுவது போல சுட்டு தள்ளிய பல நிகழ்வுகள் இருக்கு. இதுக்கு முன்னாடி பாகிஸ்தானி ராணுவம் அவ்வளவு வெறியாட்டத்தை நிகழ்த்திருக்கு. அதனால்தான் அங்க ராணுவத்திற்கும் பொதுமக்களுக்கும் ஒரு கிளாஷ் எப்போதுமே இருந்து வந்துகிட்டே இருக்கு. சோ நிறைவாக
நம்ம சொல்றது எல்லாமே பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ராணுவம் ஒட்டுமொத்த நாட்டையும் எப்படி கண்ட்ரோல் பண்ணுது. பாயிண்ட் நம்பர் 1. ரீசெண்டா நேற்று நான் போட்ட வீடியோவில் பாகிஸ்தானி கிரிக்கெட் பிளேயர்ஸ் எப்படி பிஹேவ் பண்றாங்க, 6 போர் விமானங்கள் இந்தியாவுடைய போர் விமானங்கள் வீழ்த்தப்பட்டுச்சு என்று சிம்பாலிக்கா சைகை காட்டிட்டே இருக்காங்க. அதற்கு அவங்க பதில் சொல்லி ஆகணும் என்று நம்ம சொல்லிட்டே இருந்தோம். ஆனா 6 போர் விமானங்கள் இந்திய போர் விமானங்கள் பாகிஸ்தானால வீழ்த்தப்பட்டிருக்கு என்று பாகிஸ்தான் ராணுவம் சொன்ன அந்த கட்டுக்கதையை தூக்கிட்டு வந்து இந்த பாகிஸ்தானி பிளேயர்ஸ் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம கேட்க வேண்டிய கேள்வி ஒன்னே ஒன்று தான். இந்த 6 போர் விமானங்கள் வீழ்த்தப்பட்டுருச்சு, 5 போர் விமானங்கள் வீழ்த்தப்பட்டுருச்சுன்னு இந்தியாவில் ஒரு சில அரசியல்வாதிகள் பாகிஸ்தானுடைய நரேட்டிவுக்கு ஈல்டாகி கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்கள நம்ம எப்ப கேள்வி கேட்க போறோம்? அவங்க எப்போ நேற்றுக்கு பாகிஸ்தானி பிளேயர்ஸ் ஆன் ஃபீல்டு நடந்து கொண்டதை கண்டிக்க போறாங்க? கடவுளுக்கு தான் வெளிச்சம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம். வணக்கம். அதே மாத்திரம் பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.